ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணாலும் இருள் இல்லை. 1 யோவான் 1:5. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய காலை வேளையிலே, இந்த நாளின் ஆரம்ப வேளையிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய உண்மை என்னவென்றால், நம்முடைய தேவன் ஒளியாயிருக்கிறார். அவர் இருக்கும் இடத்தில் இருள் நிலைக்க முடியாது. இன்றைய உலகத்தில் பலரும் வாழ்க்கையில் பயம், கவலை, மன அழுத்தம், பாவம், ஏமாற்றம் போன்ற இருள் நிரம்பியுள்ளது. ஆனால் இயேசுவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரை துணையாக நாம் அவரை நாம் துணையாக கொண்டு வாழும்போது இருள் அகன்று ஒரு ஒளி பிறக்கிறது. தேவனுடைய ஒளி நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறது, வாழ்க்கையை மாற்றுகிறது, குடும்பத்தை மாற்றுகிறது. ஒரு சிறிய விளக்கு கூட பெரிய இருளை அகற்ற முடியும். அதே போல தேவனுடைய ஒளி நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது அகன்று போகும். மனிதன் நம்மை கைவிட்டாலும், சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் தேவனுடைய ஒளி நம்மை வழிநடத்தும். இந்த வசனம் மேலும் சொல்வது என்னவென்றால், அவரில் எவ்வளவு வேணாலும் இருள் இல்லை. தேவன் பரிசுத்தமானவர், அவர் பொய்யில்லாதவர், அவர் நீதியானவர். ஆகவே நாம் அவரோடு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமும் நேர்மையும் இருக்க வேண்டும். தேவன் நம்மை அழைக்கிறார். காலை வேளையிலே நாம் நம்மையே சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனதில் ஏதாவது இருள் இருக்கிறதா? வெறுப்பு இருக்கிறதா? பொய் இருக்கிறதா? கோபம் இருக்கிறதா? மன்னிக்காத மனம், பாவம், இவை ஏதாவது உள்ளத்தில் இருக்கிறதா? அதை தயவு செய்து அகற்ற வேண்டும். அவற்றை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உங்கள் ஒளியை என்னை நிரப்பும் என்று நீங்கள் சொல்லும்போது தேவன் உண்மையாகவே உங்களோடு இருக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய ஒளி எடுத்து செல்லுங்கள். உங்கள் வார்த்தையிலும் செயல்களிலும் அன்பிலும் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியாக நீங்கள் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.